திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன இந்த படம் எல்லார் மத்தியிலையும் பேச ஆரம்பிக்குது அப்படி தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 90ஸ்லேருந்து 2K கிட்ஸ் முதல்ல கொண்டு எல்லாரும் இந்த படத்தை பற்றி ஒரு விஷயம் பேசுகிறாங்க. எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் ஒரு முக்கிய புள்ளியே காதல். இந்த காதல் அப்படின்ட்டு வரும்போது அது எந்த ஒரு ஜென்ரேஷனாக இருந்தாலும் டக்குன்னு அட்ராக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவித் நடிச்சிருக்காரு, ஹீரோயினா அனஸ்வரா நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா மதன். இவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷனே இந்த படம் தான் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இதோட ப்ரொடியூசரும் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரஜினிகாந்த். ஸோ இவங்க சமீபத்தில் ஒரு சில டைம்ல திடீர்னு ரொம்ப சைலண்டா இருந்து இப்பதான் அவங்க ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு படம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா கோ படத்தோட ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கோச்சடையான், VIP 2 இந்த படம்லாம் டைரக்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ரொம்ப சைலண்டா இருந்தாங்க. இந்த படத்துல தான் அவங்களோட கம்பேக்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்கன்றது தெரியுது. ஸோ இந்த படத்தில் அப்படி என்ன ஒரு விஷயம் இருக்குது, எதனால இந்த அளவுக்கு ஒரு ரீச் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நாளே இந்த ஒரு அமௌண்ட், இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு 3 டேஸ்லேயே இவ்வளோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட் இந்த படம் வெற்றி கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு சீக்வன்ஸாக அவங்களோட சோஷியல் மீடியாஸில் பதிவு பண்ணுறாங்க அப்படின்றா தெரியுது. ஸோ அபிஷன் ஜீவித், ஸோ இவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவர் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலியோட அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன், இந்த படம் தான் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன். ப்ளஸ் இந்த படத்துலேயும் ஒரு சில சீன்ஸ்லாம் நடிச்சிருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த படத்துலேயே அவருக்கு ஒரு பெரிய ட்ரீட் மாதிரி இருந்துச்சு. ஸோ பிகாஸ் அந்த படத்தை பற்றி நிறைய அது ஒரு வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்றதுனால அந்த படத்தை வச்சு இவருக்கு நிறைய ரெஸ்பான்ஸும் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லணும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லியிருப்பாரு, ஒரு டாக்ல ஒரு ஷோ இந்த படத்தை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசும்போதும் அவர் சொல்லியிருப்பாரு, நான் நடிகனாகி ஆக்டர் ஆகி ஃபேமஸ் ஆகிறனோ இல்லையோ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கூட இருந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப ஒரு ஸ்வீட் நேச்சராக பகிர்ந்துருப்பாரு. ஸோ அபிஷன் ஜீவித்தோட இது ஃபர்ஸ்ட் படம் அப்படின்ற போது இவருக்கு எந்த அளவுக்கு ஒரு வெற்றியை கொடுத்துச்சு அப்படின்ற போது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அவருக்கு அவருடைய சினி துறைக்குன்னு வரும்போது அவருக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த படம் 3 நாளே இந்த ஒரு அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணிச்சு அப்படின்றதுனால அந்த படக்குழுக்கள் எல்லாருமே ரஜினிகாந்த் வீட்டுக்கு போய் ரஜினிகாந்த் அவங்க எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணி இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கு, இந்த ஒரு குறிப்பிட்ட டைம்லேயே இந்த படம் இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க க்ரூ மெம்பர்ஸ் எல்லாருமே கூப்பிட்டு ஒரு நல்ல வார்மிங்கான ஒரு வெல்கம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தை பற்றி ஒரு சில டிஸ்கஷன்ஸும் அந்த டைமில் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு யோசிப்பாங்க, இந்த படம் ஹீரோயின் இந்த பிள்ளையை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் கொஞ்சம் அப்படி அலசி ஆராயும் போது தெரிஞ்சது இந்த படம் யாருமே இல்லை, நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ராங்கின்ற ஒரு படம். இந்த படத்தில் திரிஷா கூட நடிச்சிருப்பாங்க. திரிஷா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா திரிஷா ஒரு ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருப்பாங்க, ஒரு ரிப்போர்ட்டராக என்னென்ன விஷயங்கள் எங்கெங்கே நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கும். ஸோ இந்த படத்துலையுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாசம், டிஃப்ரெண்ட்டான ஒரு காதல் அந்த ஒரு காமிச்சிருப்பாங்க இந்த படத்துலையுமே. ஸோ இந்த படத்தில் சுஷ்மிதா அப்படின்ற ஒரு ரோலை தான் அனஸ்வரா பண்ணியிருப்பாங்க. த்ரிஷா அத்தை அத்தை கூப்பிட்டு ஒரு குட்டியாக ஒரு ரொம்ப இன்வெசென்ட்டான ரோல் பண்ணியிருப்பாங்க அவங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க அத்தை மாதிரி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே பார்த்து அவங்கள மாதிரி தான் வளரணும், அவங்கள மாதிரி தான் நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு ஈர்ப்புள்ள ஒரு கேரக்டராக இருந்திருப்பாங்க இந்த படத்தில். ஸோ இந்த படத்தில் அவங்க ரோலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும் ராங்கி படத்தில். ஸோ அதே மாதிரி எந்த அளவுக்கு ஒரு இன்னோசென்ட் காமிச்சிருந்தாங்களோ, பட் இந்த வித் லவ்ன்ற ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு கொஞ்சம் பாய் ஸ்டைலிஷாக அந்த மாதிரி நான் ரொம்ப போல்டான ஒரு கேரக்டராக இந்த படத்தில் அவங்களோட பிரதிபலிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ மதன் இந்த படத்தில் அவரோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு இருக்கும்போது அவரோட ஃபுல் இன்புட்டையும் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவரோட டைரக்ஷன் பக்காவாக இருந்திருக்கு இந்த படத்தில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அபிஷனோட ஃபர்ஸ்ட் மூவி இது, டைரக்ஷன்லேயும் இது அவரோட ஃபர்ஸ்ட் மூவி. ஸோ 2 பேருமே சேர்ந்து இந்த படத்தை ரொம்ப கிளாஸியாக ரொம்ப ஒரு சட்டிலாக எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஒரு ஞாபகம் வரும், எல்லாருக்குமே அந்த ஸ்கூல் லவ்லாம் ஞாபகம் வரும். நம்ம படத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஹீரோயின்ஸ்லாம் லவ் பண்ணும்போது அந்த ஒரு கெத்து காமிக்கிற மாதிரி அந்த ஒரு நான் தான் அப்படின்ற மாதிரி போய் ரவுடிஸ் அடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஜஸ்ட் ரொம்ப ஒரு நேச்சராக எனக்கு இந்த பொண்ணு பிடிச்சிருக்கு ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல அந்த மாதிரி ரொம்ப ஒரு இன்னோசென்ட்டாக இருக்க மாதிரி அந்த ஒரு தயங்கி இருக்க மாதிரி தான் ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு பையன் ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு தயங்குவானோ அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் கேப்சர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்கிறேன் இந்த படத்தில். பட் அதே அனஸ்வரா இவங்களோட ஸ்கூல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டாக ரொம்ப செரிஷ்டாக நான் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டரில் காமிச்சிருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே அவங்களோட ஸ்கூல் லைஃப்னு பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் தான் இருந்துச்சு. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி மீட் பண்ணாங்க, எதுக்கு இவங்களோட ஸ்கூல்
இவங்களோட ஸ்கூல் லைஃப்னு பேசிட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் எப்படி மீட் பண்ணாங்க அப்படின்ற பார்க்கும்போது அதெல்லாம் பாஸ்ட் லைஃப் அப்படின்னு வரும்போது இந்த ப்ரெசென்ட் லைஃப்ல பார்க்கும்போது சரி ஓகே ஒரு ஏஜ் வந்துச்சு, ஏஜ்க்கு அப்புறம் வரன் பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு டைம்ல தான் இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. இந்த கதையே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல எல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி ஒரு குட்டி த்ரோ பேக் இருந்தாலுமே இப்ப இருக்க டைம்ல அவங்க எப்படி அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, அதை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்ல காமிச்சிருப்பாங்க. இந்த படம் ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த படத்தையோட சில ரிவ்யூஸோ இல்லை இந்த ட்ரைலரோ பார்க்கும்போது எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து 3 படத்தோட அந்த லவ்வோட கான்செப்டை மட்டும் எடுத்த மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து 96 படத்துல வந்து விஜய் சேதுபதியோட இன்னசென்ஸ் இந்த ஒரு இன்னசென்ஸை காமிச்ச மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஓமை கடவுளை இந்த படத்துல வந்து ஹீரோயினோ ஹீரோ சாரும் வந்து அவங்களோட பாஸ்ட் லவ் தேடி போவாங்க பார்த்தீங்களா கேரளாக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சீன்ஸ் எல்லாம் வந்து மர்ஜ் பண்ண மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட்ல எடுத்திருக்காங்க இந்த படத்தை அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கிட்டத்தட்ட 3 நாள்ல வந்து 11 கோடி ரூபாய் லாபம் வந்திருக்கு அப்படின்ற போது இந்த படம் வந்து ஒரு ஹியூஜான வெற்றியை தான் குறிக்குதுன்னு சொல்லணும். ஸோ ரீசெண்ட் டைம்ஸ்ல இப்போ வர ஹீரோஸ் அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமான ஹிட் கொடுத்துட்டு இருக்கு ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லணும். ஒரு பக்கம் வந்து பிரதீப் ரங்கராஜன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவித். கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த லவர் பட ஹீரோலாம் பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்து ஒரு பக்கான ஹிட் கொடுத்திருந்தார். குட் நைட் மூவி இந்த படம்லாம் வந்து ஒரு நல்ல ஹிட் கொடுத்துட்டு இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அப்படின்னு பார்க்கும்போது கதையும் தாண்டி வந்து ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா யதார்த்தம், வாழ்க்கையோட யதார்த்தத்தை வந்து நம்ம வந்து ஒரு விஷுவலாக காமிக்கும் போது எல்லாருக்குள்ளேயுமே அந்த ஒரு அக்செப்டன்ஸ் வருது. ஓகே ஆமா இந்த டைம்ல நம்மளும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருந்திருக்கோம்ல அப்படின்னு வந்து ஒரு அக்செப்டன்ஸ் வரும்போது தான் அந்த படத்தை பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப ஆர்வம் வருது அப்படின்னு தான் குறிக்குது. ஸோ இந்த வித் லவ்ன்ற படம் வந்து எப்படி அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அந்த ஸ்கூல் லவ்வையும் சரி, அதுக்கப்புறம் இப்போ ஒரு ப்ரெசென்ட் லவ்வை வந்து எப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள கனெக்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி, கிட்டத்தட்ட வந்து ஒரு சில பொசசிவ்னஸ் எல்லாம் வந்து எப்படி காமிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து ரொம்ப ஒரு எலகென்ட்டா ரொம்ப ஸ்மூத்தா ரொம்ப காமிச்சிருப்பாங்க. நான் வந்து ஹீரோடா அப்படின்ற மாதிரி ரொம்ப மாஸ் பர்ஃபார்மன்ஸாக இல்லாமல் ஹெவியாக இல்லாமல் ஜஸ்ட் ரொம்ப சட்டிலாக அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அனஸ்வராவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லீட் ரோலை வந்து கொஞ்சம் பக்காவாக காமிச்சிருப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்க மாதிரி, அந்த ஹீரோவே வந்து கொஞ்சம் டாமினேட் பண்ண மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு மேல்ஸ் தான் வந்து பயங்கரமாக டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது. இன்னமும் சில விஷயங்கள் அப்படி இருந்தாலுமே ஒரு சில சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பார்க்கும்போது உமன்ஸ் ஸ்டார்டட் ரூலிங் தேர் ஓன் லைஃப் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இந்த படத்தில் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த படம் வந்து பயங்கரமான சக்ஸஸ் கொடுக்கும் தான் தெரியுது. அதுக்கப்புறமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் வந்து சௌந்தர்யா ராஜன் இவங்களோட ப்ரொடக்ஷனில் வந்திருக்கு அப்படின்றதுனாலையும் இவங்க அடுத்தடுத்து ஒரு சில படங்கள் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சில நியூஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அபிஷன் ஜீவித்தும் வந்து அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வரப்போகுது அப்படின்னு தெரியல, ரொம்ப கியூரியஸாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து போட்டி வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு பக்கம் வந்து பிரதீப் ரங்கநாதன், இன்னொரு பக்கம் வந்து அபிஷன் ஜீவித், இவங்க ரெண்டு பேரெல்லாம் வந்து ஒரு போட்டி வரப்போகுது அப்படின்னு தான் தெரியுது. ஏன்னா அவருக்கும் வந்து இது ஒரு 4வது படம் அந்த மாதிரி தான் வந்து வரப்போகுது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்ற ஒரு படம் வந்து இந்த வேலண்டைன்ஸ் டே தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அவரோட 4வது படம் இதுதான் அவரோட ஃபர்ஸ்ட் டெபியூட் அபிஷன் ஜீவித்க்கு. ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து ஒரு கமர்ஷியல் வைஸ் ஒரு கிளாஷ் வருமோ, மூவிஸ் வைஸ் ஒரு கிளாஷ் வருமோ அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு சமாதானமாக தான் போகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல ஃபிலிம், எல்லா ஜென்ரேஷன்ஸையும் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபிலிமாக இருக்குது. ஸோ எல்லாரும் போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.